வணக்கம் மக்களே, இது தமிழ் மகளின் குரல். நான் மனோஜ் ஆண்டனி. இந்த சாட்டர்டே அவுட்டிங் பிளான் இருந்தது, ஆனால் அது கேன்சல் ஆகிட்டு. ஏன்னா எங்கள் ஆள் சிக்காயிட்டாங்க. சரி, வெளியே போக முடியல, வீட்லேயாவது குவாலிட்டி டைம் போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் முழு சமையல்காரனாக மாற போகிறேன். ஸோ ஒரு பிளெஸிங்கை போடுங்கன்னு சொல்லிட்டு பிளெஸிங்கை வாங்கிட்டு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டோட லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம். என்னென்ன டிஷ்ன்றதை நீங்கள் இந்த 45th செகண்ட்லேருந்து 1.9 செகண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கறியை உள்ளத்துக்கு போட்டு குக்கர் விசிலுக்கு வெயிட் பண்ணுற அந்த கேப்பில் ஆளாக்கில் அரிசி எடுத்துகிட்டு தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண புது டிஷ்ஷு பேர் மஷ்ரூம் குழி பணியார ஆம்லெட். மஷ்ரூம் பட்டன்ஸை கழுவி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு எண்ணெயில் வதக்கி முட்டையை உடச்சி ஊற்றி குழி பணியாரம் செய்கிற சட்டியில் ஊற்றி எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. கூடவே மேரினேட் பண்ண மஷ்ரூம் பட்டன்ஸையும் குழி பணியார சட்டியில் போட்டு வாட்டி எடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே சமயத்தில் வெயிட் பண்ண விசிலும் வந்துருச்சு. அதனால் ரைஸை எடுத்து உள்ளே போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு கையோட எண்ணெய் சட்டியை சூடு பண்ணி ஆல்ரெடி மசாலா போட்டு தடவை வச்சிருந்த சிக்கனை எடுத்து சிக்கன் 65 போட்டு ஒரு பவுலில் ஓரமாக எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் மீதி உள்ள இஞ்சி பூண்டு மிக்ஸு அப்புறம் தயிர் எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு வெயிட் பண்ண கேப்பில் விசில் வந்துருச்சு. விசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் புண்ணியத்தில் அந்த பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருந்தது. அப்புறம் என்ன, எப்படி வெயிட் பண்ணுறது? உடனே வாழை இலையை போட்டு தயிர் பச்சடி, மாம்பழம், மஷ்ரூம் குழிப்பணியார் ஆம்லெட்டு, அப்புறம் மேரினேட் பண்ண மஷ்ரூம் பட்டன்ஸு, சிக்கன் 65, புளிஞ்சிக்க கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழம், இதோட சேர்ந்து நம்ம மட்டன் பிரியாணியை போட்டு இலையில் அப்படியே எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அடா என்ன ஒரு டேஸ்ட். சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கையோட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம ஸ்குவிட் கேமை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது மந்தோட லாஸ்ட் சாட்டர்ன்றதுனால நைட் ப்ரேயருக்காக சாந்தம் சர்ச் கிளம்பணும். கிளம்பி போகும்போது மழை, அதனால் வண்டியை ஓரமாக போட்டு கிண்டர் பாப்ஸ் இருந்தது, அதில் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி சில்லுன்னு மழையிலேயே ஊட்டிட்டு போயாச்சு. அதோட அந்த டேவும் நல்லபடியாக முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா. இது தமிழ் மகன் குரல். நான் மனோஜ் ஆண்டனி. வாழ்க தமிழ்.